முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு நல்ல திட்டங்களை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்கின்ற வகையில் அந்த கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை எடுத்து நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாவட்ட மாநகர இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் முயற்சியில் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மதிவாணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வன்னி அரங்கநாதன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மூத்த முன்னோடிகளுக்கான இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழா நடைபெற்றிருக்கின்றது. ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய எங்களது மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலருடைய பிறந்த நாளை நல்ல விதத்தில் குறிப்பாக மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் இன்றைக்கு நாங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இடைநிலை பள்ளி ஆசிரியர் காலி பணியிடம் நிறைய இருக்குது, நிரப்பு கோரிக்கை தொடர்ச்சியாக வருது. குறிப்பாக அவங்க சொல்கிறது மாதிரி நமக்கான ஆசிரியர்கள், ஏன்னா இன்றைக்கு அரசு பள்ளியை சார்ந்து இன்றைக்கி நிறைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வரும்போது அதற்கான ஆசிரியர்களையும் எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமையாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்போ கூட பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட 3000 பேருக்கான தேர்வு முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக முடிந்து அவங்களை நாங்கள் பணியில் அமர்த்த போகிறோம். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோங்கும் பொழுது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கும் அதில் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு இன்றைக்கி எங்களால் பணி நியமனம் செய்ய முடியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சும் அது அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக விரைவாக நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷம் கடந்த 10 வருஷத்தில் யாருமே அவங்க கண்டுகளில் சொல்லப்போனால் அதற்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே பண்ணலை. ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து இப்போ நம்ம தேர்வு நடத்தி முடித்திருக்கின்றோம். மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று மிக விரைவாக அவர்களையும் நியமிக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டோம். ஆதரவுக்கு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு சார். மன்னராட்சி 2026 மன்னராட்சி வைக்கப்படும் சொல்லியிருக்காரு நூல் வெளியீட்டு விழாவில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அதுக்கு சொல்லியிருக்காங்க. இது 2 தலைவர்கள் பேசி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டுமே தவிர இதில் நாங்கள் எதுவும் சொல்வதற்கு இல்லை என்று தான்